மக்களே ரீசெண்டா சோசியல் மீடியால ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவின் மூலமாக பல டீட்டெயில்ஸ என்னால எடுக்க முடிஞ்சது. அது வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது உண்மையாவே ஒரு நல்ல விஷயமாக இருக்குன்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு காப் சிரப்ப குடிச்சு மத்திய பிரதேஷ் மற்றும் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இறந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்ல அவங்களுடைய கிட்னில ஒரு வகையான கெமிக்கல் இருக்கக்கூடிய விஷயத்த டாக்டர்ஸ் வந்து கவனிச்சிருக்காங்க. ஸோ அந்த கெமிக்கல் என்னன்னு பார்க்கும்போது டை எத்திலீன் கயக்கால் அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக்கான ஒரு கெமிக்கல் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த சிறப்பா சாப்பிட்ட குழந்தைகள் வந்து சரியா அதாவது யூரின் போக முடியாம பல அவதிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு ஸோ அந்த குழந்தைங்க வந்து இறந்திருக்காங்க. நான் சொன்ன அந்த கெமிக்கல் வந்து இந்த வாகனங்கள்ல பயன்படுத்தக்கூடிய கூலண்ட் ஆயில்ல கூட காணப்படும் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய அந்த காப் சிரப் தொழிற்சாலையை வந்து மூடி சீல் வச்சாங்க அரசாங்கம். இந்த இடத்துல ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே இந்த 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள். அதாவது மக்களே, குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா நீங்களா போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல ஏதோ ஒரு மருந்து வந்து வாங்கி கொண்டு வந்து பாப்பாங்களுக்கு வந்து தந்துடாதீங்க. தயவு செஞ்சு டாக்டர்ஸை போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய மருந்துகளை வந்து வாங்குங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையை தான் இந்த இடத்துல வந்து என்னால் கொடுக்க முடியும். உண்மையாவே இது போன்ற அவேர்னஸ் வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து பகிர்ந்தீங்கன்னா அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு போயிடுங்க.